ஓட்டு போடுகிறோம், என்னவன் என்று ஓட்டு போடுகிறோம். ஆனால் பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 தரீங்க, அந்த வேணும் ஜனநாயகம். நீண்ட நாள் கட்சி நடத்துகின்றோம், போய் ஆதரவு கடிதம் கொடுக்கிறோம், ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு. ஜனநாயகம் என்பது இங்கே அவனவன் இருக்கிற நிலையிலிருந்து அவனவன் பார்க்கின்ற பார்வையிலிருந்து ஜனநாயகம் மாறுபடுகிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு 44 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த முறை அண்ணன் ஜெகன்மூர்த்தியாக இருந்தால் பல்வேறு விஷயங்களை, நம் சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை ஜெகன் கேட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க, எந்த ஒரு சமூகத்திற்கும் 44 பேர் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்தோ அல்லது வேற ஒரு பிசியோ எம்பிசியோ ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 44 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சமூகம் அடுத்து முதல்வரை நோக்கி போயிருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நாங்கள் ஆளும் கட்சியும் அல்ல, ஆள கொடுக்கிற கட்சியும் அல்ல, ஆள வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. எங்கள் உயிர்களை நாங்கள் பலியிடுவோம், எங்களுக்காக அல்ல, ஆண்டையே உனக்காக நாங்கள் பலியிடுவோம். அதுதான் எங்கள் ஜனநாயகம். ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னால் உடனே நம்ம சொல்லுவான், நாம ஜனநாயகம் வேண்டும் என்று சில முடிவுகளை எடுத்தால் இங்கே சனாதனம் புரிந்து வரும். அதற்காக எங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது ஒன்றும் இங்கே தமிழகத்தில் பேசப்படுகிறது சொன்னால் ஒன்று பிராமின்வா, ஐயன்பா, இல்லைன்னா சனாதனம். நம்ம என்ன சொல்றோம், சனாதனம் சரி, இந்தியா முழுக்க சனாதனம் இருந்தது, ஜனநாயகத்துக்கு எதிராக சனாதனம் சரிதான். 1950 ஜனவரி 26 இந்தியா பாராளுமன்றத்தால் இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அம்பேத்கர் சொல்றாரு, இதற்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் 1935 இருந்தது, பல்வேறு சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டில் இந்தியாவில் இருந்தது, அவையெல்லாம் இதோடு அபாவி செய்யப்பட்டு இன்று முதல் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் தான் இயங்கும். இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு வளர்கின்ற ஆவணம், அது காலத்திற்கேற்ப தன்னை தற்காத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில உரிமைகளும் கடமைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. உன்னுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் உச்ச நீதிமன்றம் செல்லலாம் என்ற ஒரு வாய்ப்பை அம்பேத்கர் அந்த சட்டத்தை அளித்திருக்கிறார். 50 நிறைவேறு சட்டம் இன்னைக்கு 2026 ஆகுது. இவெல்லாம் என்ன சொல்றா, இந்தியாவை சனாதனமாக இருக்கிறது. அப்ப எதுக்கு மயிரப்படுறது இந்த ஒரு சிஎம்? உண்மையில ஆட்சி இருக்குல்ல. ஒரு முறை தமிழகத்தில் வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிராம சிஸ்டம் ஒன்று இருந்தது. அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வேண்டிய ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த மாதிரி கிராமி சர்டிபிகேட்டை தரமாட்டான் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கிராமம்னா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, அவங்க காலகாலமா நம்ம கிராம நிலங்களின் தஸ்தாவேஜுகளை ரெக்கார்டுகளை அவங்க வச்சிருப்பாங்க, அரசு ஊழியராக கேட்டார். இல்லைங்க, அப்ப அரசு ஊழியர் இல்லாத ஒருவரிடம் அரசாங்கத்தின் இல்ல அந்த தஸ்தாவேஜுகள் அந்த ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கிறார். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் மார்னிங், ஒரு நாள் அதிகாலை தமிழகத்தில் இருக்க எல்லா கிராமங்களுக்கு முன்னாலும் போலீஸ் போயிருக்கு நின்று அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக அந்த ரெக்கார்டுகள் அவர்களே பரிந்துரை செய்யப்பட்டு அன்றைக்கு தான் இந்த விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் நம்ம சொல்ல விஏஓன்னு அந்த சிஸ்டம் வருது. அப்போ அப்படி அந்த சட்டத்தை, அந்த கருவியை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பதவி என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் இத்தகைய பதவி, இத்தகைய பொறுப்புகள், அதிகாரங்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன பிறகு இன்னும் சனாதனம் வருது, அதோ அவன் வரான் இவன் வரான், நான் தனியா நின்னா 2 பேருக்கு நடுவில் போது அவன் போயிடுவான் இவன் போயிடுவான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அப்போ இதற்கெல்லாம் இவர்கள் சொல்லுகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அதே வழியில் சனாதனத்தை உள்ளேற்க கூடாது என்பதற்காகத்தான் இவன் கெட்டவனும் தெரிஞ்சு நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை
சொன்னதுதான். அடிமையை அடிமை என்று சொல்லி புரியவை. அவன் தலைவராக இருந்தாலும் சரி, நம்பா நீ அங்க போய் அடிமையா இருக்கிற அப்படின்னு சொல்லு. மக்களாக இருந்தாலும் ஏன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குனால் அடிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அடிமைக்கு ஒரு உதாரணம் சொன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எல்லாரும் பேசுறாங்க. ஒரு பொண்ணு பேசுது, 1000 பேர் அக்கா இருக்கிறோம், 1000 பேர் தங்கச்சி இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டியா விட்டு போறோம். தமிழ்நாட்டோட இளைஞர்களோட இந்த பெண்களோட நிலைமை எப்படி இருக்குன்றத பாருங்க. நீ என்னதான் சொன்னாலும் நேற்று வந்த கட்சிக்கு ஒரு எம்பி சீட் இருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறோம், எங்களுக்கு அவர்களாக முன் வந்து ஒரு ராஜ்யசபா லோக்சபா எம்பி தரணும் அப்படின்னு சொல்லணும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு டீ கடைக்கு முன்னாடி நின்றுட்டோம்னா பிச்சைக்காரனா பேச்சுப்பாங்க, உதவி கேட்பான்னு சொல்லுவோம். பிச்சைக்காரன் வந்தானா பேச்சுவார்த்தை சொல்ற பிச்சைக்காரன் வந்தானா ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்றோம்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அரிசி கடை முன்னாடி நின்றோம்னா அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு பிச்சைக்காரன் முதலாளி என்று நினைத்துக் கொண்டு நம்மள ஏங்க அதை வாங்கி கொடுங்க, அஞ்சல் கொடுங்க, பத்தை கொடுங்க, ஒரு டீயை கொடுங்க, ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க, ஒரு அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் நீங்களா பார்த்து எங்களுக்கு கொடுக்கூடாதாங்க அப்படின்னு கேட்கிற நிலையில் இன்றைக்கு நம்ம இயக்கங்கள் பல இருக்கின்றன. எனவே மருத்துவர் சொன்னார், எங்களுக்கு வெளியில் போகாது. நேற்று கேட்டா கார்பரேஷன் சொன்னது நீ போகக்கூடாதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் அதனுடைய வேண்டுகளுக்கு ஏற்று நான் வந்தேன். நிறைய பேசணும். ஏன்னா நான் ஒரு 5 மாசம் சரியில்லை. எங்க பணம் இந்த 4 ஆண்டுகள்ல 7,833 கோடி ரூபாய் சப்ளால இருக்கிற பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நீ கேட்கல, ஏன்னா நீ செலவு செய்யல, நீ ஏன்பா கேட்கல இப்படின்னு ஒரு கொஸ்டினை நான் பல இடங்கள்ல முன்வைத்தேன். ஒரு 120 கோடி ரூபாய் எங்க ஆதரவாளர்களை சீரமைப்பதற்காக காசை ஒதுக்கிட்டு அதை ஒரு 2 கோடி செலவு 112 கோடியை அரசு திருப்பி அளிப்பது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் அந்த ஜெகன்மூர்த்தியார் மட்டும்தான் அதை கேட்டார். ஜெகன்மூர்த்தியார் இந்த 4 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் பேசிய சட்டமன்றத்தில் நமக்காக எழுப்பிய அந்த கேள்விகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தார். வேற யாரும் இந்த மாதிரி ஒரு வெளியிட்டு பார்க்கணும். அப்ப நாம உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு நாம அதை நோக்கி சொல்லுவோம். எனவே ஜனநாயகம் என்பது இங்கே ஆளுக்கால் மாறுபடுகிறது. உண்மையான ஜனநாயகம் என்பது ஒரு அடிமை தன்னை அடிமையாக உணர்ந்து கொண்டால் இந்த ஜனநாயகத்தை நோக்கி அவனே செல்வான். எனவே நம்முடைய இங்க இருக்கிற அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளை தாக்குவதற்கும் நம்மளை ஏதாவது செய்வதற்கும் நம்ம ஆட்களை தான் ஆண்டைகள் பயன்படுத்துவார்கள். எனவே நான் திரும்பவும் சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல இந்த மக்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமை என்று உணர வைக்கிற வேலையை செய்தால் நம்முடைய மக்கள் நிச்சயமாக ஜனநாயகத்தை நோக்கி போவார்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா திருவள்ளுவர்கள் எடுத்த முயற்சி மென்மேலும் வெற்றி பெற நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.